ஹலோ காய்ஸ், இங்கே ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு காய்ஸ். ஒரு காலேஜை போய் மலைக்கு நடுவில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா இன்றைக்கி நடக்க வேண்டியது வந்துட்டு கம்மிங் கோலுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்களுக்கு கௌதம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு இப்போ நான் வந்து ஒரு ரைட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சென்னையில இருந்து திருச்சூர் தாண்டி அங்கே ஒரு கோவில் இருக்கு. ஸோ அந்த கோவிலில் போயிட்டு இது வரைக்கும் யாருமே அந்த கோவில் எடுத்ததில்லை. நான் தான் இப்போ எடுக்கலான்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த கோவில் நல்லா இருக்கும். நான் போக போக அந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே நான் அப்படியே சொல்கிறேன். அந்த கோவிலில் போயிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னு அப்படி பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டெல்லாம் தாண்டி திண்டிவனம் கிட்ட நிற்கிறாங்க. ஸோ இதுதான் நான் வந்து திண்டிவனம் கிட்ட இருக்கேன். ஸோ இதுதான் என்னோட புது மைக்கு. ஸோ இந்த வீடியோக்காகவே நான் வந்து புதுசாக மைக் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட காஸ்டியூம், நல்லா பாருங்க. ஸோ இப்போ கரெக்டாக டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3:30 ஆகுது ஈவினிங். ஸோ எப்படியும் நாளைக்கு மார்னிங் 1 டே ஆகுது ஸ்டில் அங்கே போகிறதுக்கு, அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு. ஸோ எப்படியும் ஒரு நாள் ஆகிடும். நான் போகிற பிளேசஸ்லாம் அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். எந்த ரூட் வழியாக போக போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேனி வழியாக போயிட்டு கம்பம் வழியாக நம்ம வந்து கேரளா பார்டரை வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ அது வழியாக தான். இதுதான் வேறு நம்ம அக்கீரா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நியூ கெட்டப்பில் நிறைய அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வீடியோவுக்கு நிறைய தேவைப்படுது. ஸோ ஸ்டே டியூன். என் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க. ஸோ ஏதாவது மைனஸ் இருந்துச்சுன்னா அந்த கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அது ஏற்ற மாதிரி நானும் அப்டேட் பண்ணிப்பேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்காதீங்க. ரொம்ப நேரம் ஆக போறது இல்லை. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்றதுக்கு. ஸோ எனக்காக அதை வந்து பண்ணுங்க. ஸோ ஸ்டே டியூன். அட் லாஸ்ட் நான் வந்து உளுந்தூர்பேட்டை எக்ஸ்பிரஸ் ஹைவே டோல்கேட்டை வந்து கிராஸ் பண்ணிட்டு இங்கே இருக்கிற இந்த டீ கடையில் வந்துட்டு ஒரு டீ, ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினேன். ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினேன். அதுவே வந்துட்டு இப்போ ஒரு டீயே வந்து 15 ரூபாய்ச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு 10 ரூபாய் வித்துட்டு இருந்தாங்க. 15 ரூபான்ட்டு இப்போ நியூஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போல. அதனால ரொம்ப ரேட்டாக இருக்குது. அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ட்ரிப்பு போகும்போது நம்ம வந்து டீ எல்லாம் நமக்கு அதிகமாக பார்க்கே பண்ண முடியாது. ஏன்னா டீ வந்து நம்மளுக்கு ஒரு எனர்ஜி. எனக்கு டீ குடித்தாதான் ஒரு எனர்ஜியாக வந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இங்கேருந்து நான் மேப் போட்டுட்டு நம்ம திருச்சூர் வழியாக எது ஷார்ட் அண்ட் ரூட்டோ அதை நான் பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த காற்றுல வேற முடி ஒழுங்காக நிற்கவே மாட்டேங்குது. அது சீக்கிரம் ஆகிறதுனால எனக்கே கடுப்பாக இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா நம்ம வந்து திண்டுக்கல் போயிட்டு திண்டுக்கல்லேருந்து கும்ளி வாட்டர் ஃபால்ஸ் வழியாக தான் நம்ம வந்து கேரளா பார்டர் வந்து ரீச் ஆக போகிறோம். அதில் நம்ம போகிற ரூட்டில் வந்துட்டு கொஞ்சம் நான் கம்பம் சொல்லியிருந்தேன்ல, அந்த ரூட்டை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த சைடு வழியாக போயிட்டு நான் அங்கே போய் ஒரு விஷயத்த காட்டுறேன். அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். நானும் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் நான் ஃபஸ்ட் டைம் அதை பார்க்க போகிறேன். ஸோ நீங்களும் அதை வந்து பார்ப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ நான் போக போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நான் திண்டுக்கல் போயிட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. ஹலோ காய்ஸ், இங்கே ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு காய்ஸ். சீரியஸாக சொல்கிறேன், இது யாருக்கும் நடக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டு ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அதை காட்டுறேன் நான். பார்க்குறீங்களா இவ்வளோ கூட்டம். இந்த கூட்டம் வந்து எதுக்கு பார்க்குது அப்படின்னா பைக் ஆக்சிடெண்ட்டு, ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே. ஸோ இந்த ஆக்சிடெண்ட்டு வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் சைடில் வந்த கார் வந்து ஒரு பைக்கையை இடித்து இந்த காரிடார் இருக்குல்ல, இந்த காரிடார் மேலே ஏறி இந்த ராங் ரூட்டில் இங்கே போயிருக்கு, இந்த சைடு போயிருக்கு, இந்த ரூட்டில் போயிருக்கு. சரியான ஆக்சிடெண்ட்டு. அந்த பைக்கே வந்துட்டு பல்சர் 220, அது வந்து டோட்டலாக நான் டேமேஜ். அப்படின்னா
3 பீசஸாக வந்து அது கட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸில் வந்து இடிச்சிருக்காங்க. ஸோ தயவுசெய்து சொல்கிறேன், ஹைவேல வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஓட்டுங்க. இந்த மாதிரி பரிதாபமான ஒரு உயிர் இப்போ போயிடுச்சு. இது இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஹைவேல வந்து ஒழுங்காக வண்டி ஓட்டுங்க. ஸோ ப்ளீஸ். இப்போ வந்து திண்டுக்கல்லுக்கு எனக்கு இன்னும் 40 கிலோமீட்டர் தான் இருக்குது ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே எனக்கு வந்து இந்த டீ குடிக்கணும், வேறு வழி இல்லை. ஸோ அதனால் டீ குடிக்கிறதுக்கு இந்த கடைக்கு வந்திருக்கேன். ஸோ கொஞ்ச நேரம் இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு 40 கிலோமீட்டர் தான், அங்கே போய்ட்டு கொஞ்சம் ஆல்ட்டு போட்டுட்டு ஒரு 2 மணிக்காக கிளம்பலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருக்கேன். ஸோ பார்க்கலாம். இப்போது நான் அங்கே வந்து ஒரு விஷயத்த சொல்லணும், கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து நான் கரெக்டாக தேனிக்கிட்டே இருக்கேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:30 ஆகுது. இங்கேருந்து போய்ட்டு குமுளி அந்த ஃபாரஸ்ட்டு மேலே ஏறணும். பட் என்னன்னா குமுளி ஃபாரஸ்ட்டுக்கு இந்த டைமில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அனிமல்ஸ் வந்து இறங்குற டைமு. ஸோ அதனால் அலோவ் பண்ண மாட்டாங்க. மார்னிங் 6 o'clock தான் நம்மளுக்கு வந்துட்டு என்ட்ரி இருக்குது. ஸோ அது வரைக்கும் இப்போ நான் வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து நின்றுட்டுருக்கேன். ஸோ அது வந்துச்சு, அந்த டைமு வந்துட்டு அப்புறமா கொஞ்சம் நியர்பையில் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ போக போக நானும் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக நான் வந்து குமுளி வந்து ரீச் ஆகிட்டேன். ஸோ இப்போது இங்கேருந்து இன்னும் ஒரு 2 கிலோமீட்டரில் வந்துட்டு செக் போஸ்ட் இருக்குது, கேரளா பார்டர் செக் போஸ்ட்டு. ஸோ இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா மணி 4 ஆகுது. ஸோ 4 மணிக்கு நான் வந்து ஹில்ஸ் ஏற போகிறேன். என் லைஃப்லேயும் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஃபாரஸ்ட் இருக்கிற ஏரியாவில் இப்போது நான் வந்து மேலே ஏற போகிறேன். விசாரித்தேன் அனிமல்ஸ் ஏதாவது வருமா அப்படின்ட்டு. ஸோ யானை அந்த மாதிரி எதுவுமே ஹார்ம்ஃபுல்லான அனிமல்ஸ்லாம் எதுவுமே இல்லையா, வெறும் மான் அப்புறம் பன்னி மட்டும் கிராஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுட்டு பார்த்து ஏறணும். ஸோ இங்கே இருக்கிற டீ கடையில் தான் நான் வந்து இப்போ டீ குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ இங்கே டீ குடிச்சிட்டு என் பக்கத்தில் இங்கே ஒரு கோவில் இருக்குது. ஸோ சாமியை வேண்டிட்டு இன்றைக்கி நம்ம இந்த மலையை வந்து ஏறுவோம், சரிங்களா? ஸோ போக போக அப்படி நான் கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த சபரிமலைக்கு போகிற பாதையில் தான் இருக்கேன். இங்கேருந்து தான் அந்த பம்பை ரேசிங் நடக்க போகுது. ஸோ அதனால் அங்கே போயிட்டுருக்கேன். நான் போகிற வழியில் ஒரு இடத்த பார்த்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 மணி. ஸோ அந்த 6 மணிக்கு நான் என் வண்டியை விட்டு, இது வந்து ஒரு காலேஜ், இது ஒரு காலேஜை போய் மலைக்கு நடுவில் வச்சுருக்காங்க. எவ்வளோ பயங்கரமாக இருக்குது தெரியுமா? நான் செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கேன். என் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு வாட்டி ஒரு காலேஜ் இப்படி இருக்குதுன்னு நான் இப்போ தான் பார்க்குறேன். பாருங்களேன், இங்கே நிற்கக்கூடாது அனிமல்ஸ்லாம் வரும், ஆனாலும் நான் இது ஏன் நின்று எடுக்கிறேன்னா இப்போ பாருங்க, வா இவ்வளோ பயங்கரமான இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்களா பேக் சைடில் செம்ம அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி லொக்கேஷனு மார்னிங் டைமில் வந்து பார்க்குறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. ஏன்னா அப்போ கூட்டம் இல்லை. பட் என்னன்னா நம்ம மார்னிங் டைமில் பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸே கிடைக்குது. சார் அது வரல. பட்
செம்ம சீனரி இங்க பாருங்களேன், என்னை சுத்தி இதுக்கு மேல என்னங்க வேணும் எனக்கு, இதுக்கு மேல என்ன வேணும்னு கேக்குறதுக்கு. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ், அதுவும் இந்த மாதிரி ஒரு இடத்துல. ஸோ நான் வந்து எந்த ரூட் வழியா வரேனோ அதை வந்து உங்களுக்கு கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஸோ அந்த ரூட் வழியா நீங்க சென்னைக்குள்ள வந்து ஸோ நான் சொல்ற இடத்துக்கு வந்துருந்தீங்க அப்படின்னா இதை விட சீனரி எதுவுமே இருக்காது. எனக்கு என்னன்னா இங்க சுத்தி ஃபுல்லா மிஸ்ட், ஒண்ணுமே தெரியல. இங்க சுத்தி மலைங்க இருக்குது, அந்த மலைங்க கூட இங்க எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு. உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். இங்க ஒரு மலை இருக்குது, மலை. அப்புறமா இங்க பாருங்களேன், உங்களுக்கு பார்த்தா தெரியுதுங்களா, இவ்வளவு அடிக்கு ஒரு பாதைன்னு சொல்ல முடியாது, ஒரு பள்ளம் அது. ஸோ அந்த அளவுக்கு அழகா இருக்கிற ஒரு ஏரியா தாங்க நம்ம கேரளா. இங்க பாருங்க, மேல இருந்து கொட்டுது, அப்படியே அழகா இருக்கு. இது வந்து ஒரு கிளவுடி கிளைமேட்டா தான் இருக்கு. அந்த நேரத்துல வந்து இந்த தண்ணி விழுறது வந்து வெள்ளையா தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கு. பக்கத்துல இங்க நிறைய காஃபி ஷாப்ஸ் இருக்கு, டீ, சமோசா எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா இங்க வந்து ஒரு நாளாவது என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஸோ இதுதாங்க கேரளா. இன்னைக்கு என்ன டேட் பார்த்தீங்கன்னா 2/9/2025 இன்னைக்கு டேட்டு. ஸோ இந்த டேட்டில் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக விசிட் பண்ணாதான் கேரளாவில் இருக்கிற அந்த மொத்த அழகையும் நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது எல்லாமே வந்து மிஸ்ட்டு, சரியான மிஸ்ட்டு, செம்ம மிஸ்ட்டு. பா, நான் என் லைஃப்பில் நான் இந்த அளவுக்கு நான் ஒரு மிஸ்டோ, நான் இந்த அளவுக்கு ஒரு இதுவோ நான் பார்த்ததே இல்லை. செம்மையாக இருக்குது. நீங்கள் ஒரு நாளாவது ட்ரை பண்ணி இந்த டேட்டுக்குள்ளே வந்துடுங்க. ஏன்னா இந்த மந்த்து ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் இந்த மந்த்து ஃபுல்லாகவே நான் வந்து இந்த பக்கத்துலேயே நம்மளுக்கு காஃபி ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இங்கே நிப்பாட்டி கூட நீங்கள் அந்த வியூ வந்து நீங்கள் பார்க்கலாம், அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நான் போக போக கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே 1 2 3 ஸோ 3 அந்த தண்ணி வந்து கீழே ட்ராப் ஆகுது பார்த்தீங்களா. இந்த வெள்ளை வெள்ளையாக கோடு இருக்கிறது வந்து தண்ணிங்க, வாட்டர் ஃபால்ஸ் மேலேருந்து அப்படியே கீழே அருவி மாதிரி ஊற்றிட்டுருக்கு. நானே எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அடிவாரத்தில் ஒரு வீடு கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. இந்த ஒரு வியூ மார்னிங் டைம் பார்க்குறதுல இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மிஸ்ட்டு. உங்களுக்கு பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக மிஸ்ட்டு, செம்மையாக இருக்குது. This is Amusa. ஹலோ வணக்கம், நாங்கள் உங்களுக்கு கௌதம். அண்ட் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆலப்புழா போட் ரேஸ் நடக்கிற அந்த ரிவரில் தான் இருக்கேன். ஸோ இங்கே தான் வந்து போட் ரேஸ் நடக்கும். என் பேக் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிவரில் தான் போட் ரேஸ் வந்து நடக்குது. ஸோ இப்போ என்னென்னா இன்றைக்கி நடக்க வேண்டியது வந்துட்டு கம்மிங் டுவெல்த் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஸோ நான் இங்கே வந்துட்டேன். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இங்கேருந்து நேராக வந்துட்டு நான் ஆலப்புழா பீச்சுக்கு போயிட்டு அங்கே போய் உங்களுக்கு எல்லா வியூஸும் காட்டிட்டு ஸோ அங்கேருந்து கிளம்பி நேராக நான் சொன்ன ஒரு டெம்பிள். ஏன்னா நான் டெம்பிள் சொல்கிறேன், அது என்ன கோவில்னு சொல்ல மாட்டேங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது என்ன கோவில் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸ்ரீ விஷ்ணு மாயா குப்புச்சாத்தான் கோவில். ஸோ
அந்த கோவிலுக்கு தான் இன்றைக்கி நாங்கன்னு சொல்கிறத விட நான் போக போகிறேன். ஸோ ரொம்ப நாள் எனக்கு அந்த கோவிலுக்கு போகணுன்ற ரொம்ப ஆசை. ஸோ அதனால் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரிப்பை ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ திருச்சூரில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குன்றதும் அப்படி நான் போக காட்டுறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா என் வண்டி நம்ம அக்கிரா ஸ்டாண்டில் போட்ட மாதிரி நின்று இருக்கான். ஏன்னா கொஞ்சம் அவனுக்கு ரெஸ்ட்டு தேவை, கண்டினியூஸாக வந்துட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதனால தான். ஸோ போக போக நான் அப்படியே ஆலப்புழா பீச்சுக்கு போயிட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்.